14 மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். நான் அவரை கேட்ப விரும்புவதெல்லாம், இந்த 12 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன? அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன? கோடிட்டு காட்டுவதற்கோ அல்ல பேசுவதற்கோ பிஜேபியில் இருக்கிற எவனுக்காவது யோகியதை இருக்கிறதா? இங்கே அனாதை பற்றி போட்ட ஒரு புள்ளை அண்ணாமலை என்கிறவன் தெரு தெருவாக சுற்றி கொண்டிருக்கிறான். பொய் சொல்வதற்காக பிறப்பெடுத்து வந்தவன் அண்ணாமலை. ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்லாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது. அண்ணன் பொன்முடி நண்பர் பொன்முடி அவர்களுக்கு தெரியும். கலைஞர் அடிக்கடி சொல்வார், ஒரு நண்பரை பார்த்து அவர் வருகிற போதே சிரித்து கொண்டே கலைஞர் சொல்வார், ஒரு நாளைக்கு அவனுக்கு 100 பொய் சொல்லாவிட்டால் தூக்கம் வராதியா என்று சொல்லிவிட்டு அவர் எதையாவது ஒரு கருத்தை சொல்வார். அப்போ சொல்லுகிற போது கலைஞர் சிரித்து கொண்டே கேட்பார், இது எத்தனாவது பொய்யான்னு கேட்பார். அதுபோல அண்ணாமலை இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சவால் விட்டு சில குற்றச்சாட்டுகளை மோடி அரசின் மீது கூறிவிட்டு போகிறேன். தைரியம் இருந்தால், துணிவிருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு அண்ணாமலை தயாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மோடி நம்பியிருப்பதையெல்லாம் ஊடகங்கள், பத்திரிகை இதை விலைக்கு வாங்கி வைத்துக்கொண்டு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் யாரையாவது வாழ வைத்திருக்கிறாரா? இங்கே மஸ்தான் சுட்டி காட்டியதை போல ஒரு அதானி, ஒரு அம்பானி மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 30வது 40வது இடத்தில் இருந்த அம்பானி இன்றைய உலகத்திலே 3-4 இடத்திலே குறிப்பிடத்தக்க இடத்தை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி என்பதை நான் சொல்லவில்லை. நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். எனக்கும் வயது 77 ஆகிறது. 62 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறேன். இதுவரையிலே நாங்கள் எல்லாம் கேள்விப்படாத ஒன்று, மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்தார் என்றால், திமுக அவர்களுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு பைசா கட்சிக்கு நிதி கொடுத்தாலும் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து கொடுக்கப்படுகிற நிதியை யார் யார் தருகிறார்களோ அவருடைய பெயர் பட்டியலோடு முரசொலியிலே வெளிவரும். இந்த நேரத்தில் ஒரு பழைய நிகழ்ச்சியை, இந்த விழுப்புரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எமர்ஜென்சி நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்து அகற்றப்பட்டவுடன் நம்முடைய கட்சி அலுவலகத்தை காலி செய்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். சர்க்காரியா கமிஷனை போட்டார்கள். நம்முடைய வங்கியில் இருக்கிற கணக்குகளை எல்லாம் முடக்கி விட்டார்கள். ஆனால் வழக்கை சந்திப்பதற்கு கழகத்திலே பணம் இல்லை. தலைவர் அவர்கள் சர்க்காரியா நிதிக்காக வசூலிப்பதற்கு முரசொலியிலே கடிதம் எழுதி வசூலித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பொதுக்கூட்டங்களுக்கு வர முடியாது, கலைஞர் வெளியே வர முடியாது. இந்த அறிக்கையை பார்த்துவிட்டு தமிழ்நாடு பூராவும் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழகத் தோழர்கள் கோபாலபுரம் இல்லத்திற்கு கலைஞரிடத்தில் வந்து நிதி கொடுப்பார்கள். அந்த எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரோடு ஓராண்டு காலம் கூடவே இருந்தவன் நான். எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நேரத்திலே வேலூர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி வந்த நான் கலைஞரோடு அந்த ஓராண்டு காலம்
கூடவே இருக்கிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். இந்த நிதி வசூல் செய்ய கலைஞர் துவக்கிய போது அந்த வசூலை முறைப்படி கணக்கு செய்து எழுதி கொண்டே வரும், பத்திரிகையிலே வரும். ஒரு நாள் நண்பர் பொன்முடி இடத்திலே கூட நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு நாள் வியாழக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நினைவில்லை, இந்த 2 நாட்கள் தான் நாங்கள் சென்னை மத்திய சிறைக்கு போவோம். தளபதி மு.க. ஸ்டாலினையும் முரசொலி மாறனையும் சந்திப்பதற்காக. அப்பொழுது போகிற போது ஒருவர் திடீரென்று வந்து தலைவரிடத்திலே நேரடியாக கேள்வி கேட்டார். நான் உங்கள் வீட்டிலே வந்து நிதி கொடுத்தேன், ஆனால் என் பெயர் முரசொலியில் வரவில்லை என்று அந்த நண்பர் சொன்னார். என் வாழ்நாளில் அந்த பெயரையே நான் மறக்க மாட்டேன். அவருடைய பெயர் வடமலை, விழுப்புரத்தை சார்ந்தவர். கலைஞர் என்னை திரும்பி பார்த்துவிட்டு, என்னப்பா ஏற்கனவே ஒரு கமிஷன் போட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கும் ஒரு கமிஷன் போட்டுற போகிறான்பா என்று அந்த நேரத்திலே கூட நகைச்சுவையோடு சொன்னார். எனக்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது. காரணம், வசூலிக்கிற படத்தை பூரா நான் தான் வைத்திருப்பேன். அதை கொண்டு போய் அறிவாலயம் கிடையாது, அன்பகத்திலே அன்றைக்கு தலைமை கழகத்துடைய மேலாளராக இருந்த சண்முகத்தலத்திலே கொடுப்போம். அப்பொழுது பணம் கொடுத்தோம், பேர் வரவில்லை என்று சொன்னவுடன் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்து இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலையில் போய் முரசொலியை துருவி துருவி பார்த்தேன். அப்பொழுது ஒவ்வொரு காலமாக பேர் வந்துக்கிட்டே இருந்து இன்னும் இவர் பேரை காணும். ஆனால் தலைமை கழகத்துடைய மேனேஜர் சொன்னார்னா, நம்ம இடத்துல கூட சிக்கனத்தை கடைபிடித்தார் கலைஞர். அப்போ 1000 ரூபா கொடுத்தா பேர் பேர் வரும். பொன்முடி 1000 ரூபாய், மஸ்தான் 1000 ரூபாய், உதயசூரியன் 1000 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ 100 ரூபா கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, 10 பேர் 100 ரூபா கொடுத்தவொன்னு அதை சேர்த்து 10 பேர் பேரை போட்டு 100 ரூபாய் வீதம் 1000 ரூபாய்ன்னு வரும். இதுபோல் அந்த வடமலை உங்கள் ஊருக்காரன் எவ்வளோ கொடுத்தான் தெரியுமா? 2 ரூபா கொடுத்தான். 2 ரூபா கொடுத்த அந்த வடமலை தலைவரிடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்பொழுது பார்த்தால் 100 பேர் தலா 2 ரூபாய் வீதம் 200 ரூபாய் என்று மொத்த தொகை போட்டிருந்தது. அதை கொண்டு போய் தலைவரிடத்தில் காட்டினேன். பக்கத்தில் இருந்த நாவலரிடத்தில் சொன்னார். இதை காட்டி விட்டு, செக்ரட்டரியேட்டில் ஒரு விவரம் கேட்டால் கூட 3 நாள் எடுப்பானுங்க, ஆனால் பாரதி கொடுத்த கேட்ட உடனே உடனடியாக வந்து கொடுத்தான் பார், இதான் திமுக என்று நாவலருக்கு கலைஞர் சொன்னார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் வசூலிக்கிற பதம் தேர்தல் நிதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்று வரை அறிக்கை தந்து வெளியிடுகிறோம். ஆனால் மகாயோகியர் மோடி, உத்தமபுத்திரன் யோடி காலையில் ஒரு வேஷம் போடுவார், சாயந்தரம் ஒரு வேஷம் போடுவார், ஊருக்கு ஒரு வேஷம் போடுவார். தமிழ்நாட்டிலே வந்தார், திருக்குறளை அதுவும் பொன்முடி வச்சுக்கினே உணர்வார். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனால் அங்கே பேசுவார், அந்த ஊர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பார். மலைக்கு போனால் தொப்பியெல்லாம் போட்டுப்பார். இப்படி ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு, நான் சொல்லவில்லை, ராகுல் காந்தி சொன்னார், ஒரு நாளைக்கு மோடி போடுகிற ட்ரெஸ் மாத்திரம் எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். உள்ள இல்லை, குட்டி இல்லை, கொண்டாட்டி இல்லை, யோகியமாக பேசுகிறானுங்களே. அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் அவர் போடுகிற ட்ரெஸ்ஸு மட்டும் 10 லட்சம் ரூபாய் என்று நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். அந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி 6000 கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார். யார் கொடுத்தான், எவ்வளோ கொடுத்தான், விவரம் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட் நேற்றைய தினம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறாருன்னா இப்போதான் உனக்கு கேடுகார ஆரம்பித்தது. இன்னும் 60 நாள், இன்னொரு 10-15 நாட்களுக்குள்ள
மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வரதான் போகிறது என்பதை நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உடனே என்ன செஞ்சார்? இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சி எவ்வளோ நாள் கட்சி, ஏறத்தாழ 125 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி. அந்த கட்சியினுடைய அக்கவுண்ட் எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறார் மோடி. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால், லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பதல்ல, தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல. 2018-19 இன்கம் டாக்ஸ் அக்கௌண்ட்டை 45 நாள் டிலே பண்ணி கட்டினாங்க. 45 நாள் டிலே பண்ணி கட்டியதற்காக அவருக்கு ஏறத்தாழ 200 சில்லறை கோடி ரூபாய் அபராதமும் மொத்த கணக்கையும் இன்றைக்கு மோடி அரசு ஃப்ரீஸ் செய்திருக்கிறது, முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நேரத்தில் மோடியை பார்த்து கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை முடுக்கணும்ல? உன்னுடைய ஆட்சியிலே 2016 தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே திருப்பூருக்கு பக்கத்தில் 570 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பணத்தை பிடித்தார்கள். எப்பொழுது? 2016. பிடித்தது தமிழ்நாடு போலீஸ் அல்ல, டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் பிடித்து அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்திடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். 2016 இப்போ 2024 இருக்கிறோம். ஏறத்தாழ 8 வருடங்கள் உருளோடி விட்டது. இந்த பணம் யாருடைய பணம் என்று அன்றைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தார். உடனடியாக பல அறிக்கையின் மூலம் கேட்டார். அந்த தேர்தலில் மட்டும் ஒழுங்காக எல்லாம் நடந்திருந்தால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார். 2016 தேர்தலிலே அந்த 570 கோடி ரூபாய் பிடிபட்டதே, அந்த பணத்துக்கு முன்னால் எவ்வளோ பணம் விளையாடுச்சு என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். உடனே தலைவர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட சொன்னார். என்னிடத்தில் தான் சொன்னார். ஏற்கனவே பல வழக்கை என்னுடைய பேரில் இருந்த காரணத்தினால் டிகேஎஸ் இளங்கோவன் பேரிலே நானும் வில்சனும் அந்த வழக்கை தாக்கல் செய்தோம். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை செய்தது. பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து இதை குறித்து கொள்ள வேண்டும். 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தால் நடு ரோட்டிலே கண்டெய்னர் லாரியில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்று விசாரிக்க சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு 8 வருஷம் ஆகுது. 2016 நான் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நானும் டிகேஎஸ் இளங்கோவனும் சிபிஐனுடைய டைரக்டர் ஜெனரலை நேரடியாக டெல்லியிலே போய் சந்தித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த 570 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று தெரியவில்லை. யார் பணம்? நடு ரோட்டில் கிடைத்தது. எவனுமே அதை பற்றி கிளைம் பண்ணவில்லை. ஏன் இன்னும் விசாரணை செய்யவில்லை என்று கேட்டபோது டிஜிபி சொன்னார், விரைவில் விசாரணை பண்ணுகிறோம் என்று. நான் மோடி அரசை கேட்கிறேன், நரேந்திர மோடியை கேட்கிறேன், திமுக காரன் வீட்டுக்கெல்லாம் ஈடியை அனுப்புகிறாயே, எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் ஈடி அனுப்புகிறாயே, இந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு 8 ஆண்டு காலமாகிறது.
இதுவரையில் கண்டுபிடித்தாயா? ஒருவராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? யாரும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் என்னுடைய சந்தேகம், இது மோடிக்கு சொந்தமான பணமா என்ற சந்தேகம் எனக்கு வருது. இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. என்றால் 8 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு நேற்று உத்தரவு போட்ட ஹைகோர்ட் உத்தரவு போட்டவுடன் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு காங்கிரஸுடைய அலுவலகத்திற்கு சென்று அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுற மோடியே தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்ட 700 கோடி எங்கே போனது? எல்லாம் மக்கள் மத்தியில் கேட்க மாட்டார்களா? அந்த 2016 தேர்தலில் மட்டும் ஒழுங்காக நம்முடைய பேச்சை, இன்னும் சொல்ல போனால் பொன்முடி பேச்சை சிலர் கேட்டு நடந்திருந்தால் கலைஞர் முதலமைச்சராகத்தான் இருந்திருப்பார். 2016 நம்முடைய பேச்சை கேட்காமல் ஒருவர் துள்ளி ஆடினார். மறைந்து விட்டார் என்பதற்காக நான் சொல்லவில்லை. விஜயகாந்த் அவரை சந்தித்து பேசுவதற்காக பொன்முடி போன்றவர்கள், என்னை போன்றவர்களெல்லாம் முயற்சி எடுத்தோம். மிகுந்த நம்பிக்கையாக இருந்தது. கலைஞர் தன்னுடைய கௌரவத்தை கூட பார்க்காமல், அவருடைய பிள்ளையோட வயசில் சின்னவன் விஜயகாந்த், ஆனால் கலைஞர் மரத்திலே கனி இருக்கிறது, அந்த கனி என் மடியிலே விழும் என்று உருக்கமாக எழுதினார். ஆனால் அவர் கேட்காமல் வேறு விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் 89 இடங்களிலே திமுக வெற்றி பெற்றது. நம்முடைய கூட்டணி ஏறத்தாழ 100 இடங்களிலே வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் மட்டும் விஜயகாந்த் நம்மோடு கூட்டணி இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்திருப்பார். முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தெம்பிலே அவர் வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவே செத்து போயிருக்காரு. அது எதிர்கட்சி ஆன உடனே அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். அந்த மாவன் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன்? விஜயகாந்தே உயிரோடு இருந்திருப்பார். அன்னைக்கு போய் படுத்தவர் தான் இருந்தாலும் அதுக்கு பிறகு வரவில்லை. ஒன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவன் துரோகம் நினைத்தாலும் இதுதான் நிலைமை என்பதற்கு நான் வேறு விதமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கூட நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? மறைந்தவுடன் யாரும் மனு போட்டு கேட்கல, யாரும் தளபதியிடத்திலே கேட்கவில்லை. உடனடியாக அறிவித்தார். அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் அடக்கம் செய்யப்படுவார் என்று. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கலைஞருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி மறுத்த நேரத்தில் எப்படி தன்னுடைய மனம் வேதனைப்பட்டதோ அதுபோல தேமுதிகவில் இருக்கிற தொண்டனோ அவருடைய குடும்பத்தாரோ வேதனைப்படக்கூடாது என்று உணர்ந்து அவருக்கு அரசு மரியாதை கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றைக்கு தேர்தலில் நடந்த தெல்லுமுள்ளுகள் இதெல்லாம் நடந்தது. ஆனால் மோடி ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஜெயலலிதாவுக்கு வாசி சொல்லிட்டார். தேர்தல் முடிவே வரல. அது நாம் தோற்றதுக்கு இன்னொரு காரணம். இப்படி பல்வேறு தவறுகளை செய்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் என்பதை எங்களாலே சுட்டி காட்ட முடியும். இந்த 10 வருட காலத்திலே தமிழக மக்களுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த 2.5 ஆண்டு காலம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில் மிக மோசமான நிதி நிலை, 5 லட்சம் கோடிக்கு கடன், ஆட்சி பொறுப்பு. எனக்கு பார்த்தீங்களா, நாங்கள்லாம் தளபதியோடு மிக நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிறவங்க. தளபதி நம்முடைய பொன்முடியை போன்றவர், நாங்கள் எல்லாம் தளபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் சிரிப்பாக சிரித்து கொண்டே இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார், எங்களோடு நகைச்சுவையாக பேசுவார், சினிமாவை பற்றி பேசுவார், கிரிக்கெட்டை பற்றி பேசுவார். அப்படி இல்லாமல் இருந்த தலைவர் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து எங்களை போன்றவருக்கு பார்ப்பதற்கே சங்கடமாக இருக்கிறது. மன விட்டு நான் தான் சில நேரத்தில் கேட்டிருக்கேன், ஏன் இப்படி இருக்கிறீங்க?
என்ன சொல்றீங்க? கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிய வேண்டும், இந்த மக்கள் என்னை நம்பி வாக்களித்தார் என்று சொன்னார். அதைவிட அவர் மனதில் இன்னொரு வேதனை என்னவென்று கேட்டால், 10 ஆண்டு காலம் கட்சிக்காரெல்லாம் உயிரை கொடுத்து சொத்தை விற்று எல்லாவற்றையும் அடகு வைத்து கட்சிக்காக பணியாற்றினான், போராட்டத்தில் பங்கு பெற்றான், கூப்பிட்ட போதெல்லாம் வந்தான், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தென்றால் 10 நாளில் ஏற்பாடு செய்தான். அவனுக்கு இந்த 10 ஆண்டு கால கஷ்டப்பட்டவனுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார். இத்தனைக்கு என்ன காரணம்? நிதி நெருக்கடி தான். ஏற்படுத்தியது யார்? குறிப்பாக மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் என்று அறிவித்தார். ஆனால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை. சென்ற ஆண்டு செப்டம்பர் 15 கொடுக்க ஆரம்பித்தார். அது வரையிலே அவர் சிரிக்கவே இல்லை. அந்த 15ஆம் தேதி செப்டம்பர் 15 மக்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் பேங்க்கில் போட்டாரே, அன்னைக்கு தான் அவர் சிரித்தார். காரணம் என்ன? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினோம் என்று. இங்கே மஸ்தான் குறிப்பிட்டதை போல மோடி 15 லட்சம் ரூபா பேங்க்கில் போடுவான்னார். 10 பைசா கூட போடவில்லை. ஆனால் முதலில் வங்கியிலே பணம் போட்ட தலைவர் இந்தியாவிலே தளபதி மு க ஸ்டாலின் தான். மாதம் 1000 ரூபா வருதா இல்லையா? எல்லோருக்கும் வருது. பேங்கை பார்க்காத பெண்கள்லாம் பேங்கை பார்க்குது. பேங்க்குன்னா கனவுல பார்த்ததெல்லாம் இப்போ பேங்க்குக்கு போய் பார்க்குது. இதுக்கு மேலே பேசினா வாய் எதுனா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா வேற எதுனா எழுதுவோம். நாங்கள் யதார்த்தமாக பேசுறத கூட சில ஒரு பத்திரிகை இருக்குது, எங்கள் வாயிலேருந்து எது வரும்னு காத்துக்கிட்டே இருக்கு. அதனால் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பேச வேண்டியது. இந்த 1000 ரூபாய்க்கு மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம்னு ஒன்று அறிவித்தார் தெரியுமா? அதாவது +2 படித்து முடித்த பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் மாதந்தோறும். இந்த திட்டம் எப்படி உருவானுச்சு தெரியுமா? ஒரு நாள் நாங்களெல்லாம் பொன்முடி நாங்கள்லாம் அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கி தான் +2 ரிசல்ட் வருது. இந்த +2 தூத்துக்குடியில் ஒரு சத்துணவு ஆயானுடைய மகள் மாநிலத்திலே முதல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணுது. அவங்க அம்மா சத்துணவு கொடுத்துல வேலை செய்யுது, அப்பா தச்ச வேலை செய்கிறார். அவருடைய மக ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு. அன்றைக்குத்தான் தளபதியினுடைய இதயத்திலே மனதிலே இந்த மனம் தோன்றியது. அது ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுனால பல பேருக்கு சீட்டு கிடைச்சிடுது, அதாவது மார்க் கொடுத்துட்டாங்க. இதுபோல் பல பெண்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கலைனாலும் அதிக மார்க் வாங்கி படிப்பை தொடர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தையே நான் சொல்கிறேன். நான் 1986 நகராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டு 4 முறை நகராட்சியாக இருக்கிறவரை நான் தான் தலைவராக இருந்தேன். இப்போ கார்பரேஷன் ஆகிடுது. சண்மு உடையாருக்கு பிறகு நான் தான் அதிக காலம் சேர்மனாக இருந்தவனே. திமுகவில் நான் தான் யாரும் கிடையாது. அதுக்கு வர ஜாதிக்காரருக்கு சூட்டு போகிறான். அவரும் உடையார், இவரும் அவருக்கு சொந்தக்காரர். அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவரை விட அதிகமாக 4 முறை சேர்மனாக இருந்தவன் நான். அப்பொழுது 86ஆம் ஆண்டு ஒரு சம்பவம், அது சொல்வது பொறுத்து. ஏன்னா இந்த திட்டத்துக்கு பின்னால் இருக்கிற மகத்துவத்தை பெண்கள் உணர்றதுக்காக. அப்பொழுதெல்லாம் நகரமன்ற தலைவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் நம்முடைய ஜனகராஜுக்கெல்லாம் தெரியும். இப்போல்லாம் டிமாண்ட் நோட்டீஸ் கம்ப்யூட்டர்ஸில் போட்டு எடுக்கிறோம். அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. முனிசிபாலிட்டியில் மேனுவலாக கையில் தான் எழுதணும் டிமாண்ட் நோட்டீஸை. ஒரு புத்தகம் எழுதினால் 15 ரூபா. அந்த புத்தகம் எதிர ஆளை வைக்கிறது சேர்மனும் கமிஷனர் வச்சா வச்சிடலாம். இது எப்போன்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரையில் எழுதுவோம் இந்த டிமாண்ட் நோட்டீஸ். அப்போ டெம்பரரி ஆளை வைப்போம், அது யார் ஒன்றா வச்சுக்கலாம். ஒரு புக்கு எதுனா 15 ரூபா. ஒரு பெண் என்னுடைய ஆலந்தூர் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி கூறு போட்டு விற்கிற ஒரு விதவை. அந்த விதவைக்கு ஒரே மகன் போலியோவில் அடிபட்டு ஒரு கால் ஊனம். +2 ரிசல்ட் வருது.
உரிமையோடு அந்த பெண் என் இடத்துல வந்து கேட்டது, என் பையன் பாஸ் பண்ணிட்டான், இந்த 15 ரூபா ஒரு புக்கு எழுதுனா கொடுக்குறாங்களாமே, அந்த வேலையை கொடுத்தனா ஒரு மாதத்துக்கு 400-500 ரூபா வரும்னு சொல்கிறாங்க, நீயே போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே இந்த மார்க் ஷீட்டை காமிச்சிது. 1200 மார்க்குக்கு 1119 மார்க் வாங்கியிருக்கான். எந்த டியூஷனுக்கும் போல அரசாங்க பள்ளியில் படித்து +2 தேர்வு பட்டு வச்சுருக்கான். அவனை கொண்டு போய் இந்த வேலையில் அமர்த்தணும் போது நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட, என்னம்மா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், இவனை போய் எங்கிட்ட வேலைக்கு கேட்குறியா, இவனை காலேஜ் படிக்க வைக்கணும். நான் யார்கிட்ட பணம் இருக்குது, ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான், சோறு போட்டாங்க, படிக்க வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு 10-20 வருது, நான் எப்படி இவனுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கிறது என்று சொன்னவுடன், அப்போ கவுன்சிலில் சேர்மன் எங்கள் ரூமில் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அனைத்து கட்சி கவுன்சிலர் இருந்தான். அப்போல்லாம் 50 ரூபா ஒரு மாதத்துக்கு சிட்டிங் ஃபீஸ் கொடுப்பான் கவுன்சிலர். உடனே அன்றைக்கி தான் கவுன்சில் நடந்து முடிஞ்சுது. அப்போ இந்த அம்மா வந்து கொடுத்தது. அன்றைக்கி இருந்து நாங்கள் ஒரு 32 பேர் கவுன்சிலர். அதில் ஒரு 20 பேர்கிட்ட இருந்து 500 ரூபா 50 ரூபா 50 ரூபா வசூல் பண்ணி ஒரு 1000 ரூபாய் இன்னும் வசூலாச்சு. அப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 800 ரூபா தான் ஃபீஸு. நான் சொல்கிறது 86-87. நாங்கள் உடனே முடிவு பண்ணி அப்ளிகேஷன் போடு, சீட்டு கிடச்சிட்டுனா நம்ம முதல் ஃபீஸை கட்டிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் வாங்கி இந்த பையனை படிக்க வச்சிடலாம் என்ற எண்ணத்தோடு போட்டோம். அப்ளிகேஷன் போட்டான், சீட்டு கிடச்சிது. அதோடு நாங்கள் மறந்துட்டோம். காலேஜில் இருக்கிற பேராசிரியர்லாம் ஒன்று சேர்ந்து அவன் படிக்கிறத பார்த்து அவனுக்கு ஊக்கம் கொடுக்குற வகையிலே ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவன் படித்து அமெரிக்காவுக்கு போய் 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறான். 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கின பிறகு அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா காய்கறி ரோட்டில் விற்று நிற்கும்போது யாரும் அவனை வச்சு எட்டி கூட பார்க்கல. 2 லட்சம் ரூபா சம்பளம் புள்ள வாங்குதுன்னொடனே நீ நான் போட்டுக்கொண்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க வந்தாங்க. திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. பத்திரிக்கை அடித்து அவங்ககிட்ட கொண்டுட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவங்க அம்மா கூப்பிட்டு, நான் உட்காந்து கீழே உட்காந்து தாலி கட்ட முடியாது, சேர் போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க, கால் ஊனும். எங்கள் சேர்மன் அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் கட்டுவேன், காரணம் இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு காரணம் அவர் தான் சொன்னான். நானே மறந்துட்டேன். நான் சொன்னது 86 கொடுத்தவன் 96 கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்பவும் நான் சேர்மன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஒரு சாதாரண ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்ச நன்மைக்காக அமெரிக்காவுக்கு போய் சம்பாதித்த அந்த மனிதன் பையன் நன்றி உணர்வோடு எனக்கு போட்டான்னா, தளபதி அவர் கொடுத்துருக்கிற இந்த இந்தியாவில் எத்தனை குடம்பெருப்பு. இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன். கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் அண்ணா சாலை அருகே மறியல் செய்தார். அவரோடு சேர்ந்து நாங்கள்லாம் கைது செய்யப்பட்டோம். D1 காவல் நிலையத்தில் கொண்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலை! கலைஞரோட இந்த மந்திரியெல்லாம் போட்டான். பாதி பேர் பண்ருட்டி ராமச்சந்திரன் போட்டார், ஆதித்யநாத் போயிட்டார், பாவுசா போயிட்டார், மாதவன் போயிட்டார், எல்லாம் போயிட்டாங்க. ஏன் இந்த ஊரில் இருந்த ராஜாங்கம், குறிஞ்சிப்பாட்டி ராஜாங்க கூட கட்டின்னு போயிட்டார். கலைஞருடைய டிரைவரே வண்டி ஓட்ட முடியாதுன்னு சாவி கொடுத்துட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் நாங்கள் கைது செய்யப்படுகிறோம். பெஞ்சில் உட்கார வைக்கலாம் தலைவரை. தேவாரன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இப்போ DC டெப்டி கமிஷனர். 7 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் கூட பார்க்காம ஒரு சல்யூட் கூட அடிக்கலை. அது போலீஸ்காரங்க பழக்கம், நம்ம ஒன்றும் சொல்லி போகிறோம் கிடையாது. கதவு திறப்பாங்க, அப்புறம் காலில் எடுத்து கழுவி வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பழக்கமாகி போச்சு. ஏன்னா பல முறை ஆட்சிக்கு வந்துட்டோம், பல முறை ஆட்சி போச்சு. ஆகையினால் இதெல்லாம் நமக்கு பழக்கம். ஆனால் ஒரு பெண்மணி, ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு உமன் கான்ஸ்டபிள், 1 மணி நேரம் நாங்கள் போராட்டத்தில் இருந்தபோது கலைஞர் வேர்த்து விரிவித்து போயிட்டார். அதை பார்த்து அந்த பெண்மணி காஃபி கொண்டு வந்து கலைஞர்கிட்ட கொடுக்குது. அப்படியே தலைவர் அந்த பெண்மணியை பார்த்தார். ஏமா உன் வேலைக்கு எதுனா ஆபத்து வந்துட போகுது. காரணம் கொடுமையான நேரம், பேசினாலே தப்பு. கூட இருந்தவங்களே ஓடி போட்டானுங்க, MPக்கள் MLAக்கள் மந்திரிக்கள்லாம். யாரோ பெற்ற மகள் வந்து இந்த காப்பி கொடுக்குதே,
வேலை போச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்று கவலையோடு கலைஞர் கேட்கிறார். அதுக்கு அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்காக போதுன்னு அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று தைரியமாக வாங்கி கொடுத்தது. அப்போ தான் கலைஞர் சொன்னார், இன்னும் இந்த நாட்டில் நன்றி இருக்குதுயா. ஏன்னா அன்றைக்கி தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் காலையில் கடுமையான ஒரு அறிக்கை விட்டார் கலைஞர் எதிர்த்து. காலையில் பத்திரிகையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிக்கை வருது. 11 மணி அளவில் கான்ஸ்டபிள், உமன் கான்ஸ்டபிள் காப்பி வாங்கி கொடுக்குறார். அதுக்கு அந்த பெண்மணி சொன்னது, நீங்கள் தான் இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, ஆகினால் அந்த வேலை போனால் போட பரவாயில்லன்னு. அதே போல் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவிலே 6 அடி இடம் கேட்க வேண்டும் என்று போராடினோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பொன்முடி மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் அவர்கள் அண்ணாவனுடைய சதுக்கத்துக்கு பக்கத்திலே தான் தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வாழ்நாள் பூரா விரும்பினார். இன்னும் சொல்லப்போனால் அதை முதல்ல எங்கிட்டையும் எல்கணேசன்கிட்ட தான் கலைஞர் சொன்னார். ஒரு நாள் வேழக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நினைவில்லை, அண்ணா சாலை வழியாக, அண்ணா சதுக்கம் வழியாக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் கலைஞர் வந்து அண்ணா சதுக்கத்துக்கு வரும்போது கையெடுத்து கும்பிடுவார். திடீர்னு ஒரு நாள் கலைஞர் திரும்பி எங்களை பார்த்து, இந்த இடத்துல ஏன் தெரியுமா அண்ணா அடக்கம் பண்ண உனக்கு தெரியுமாயான்னு. தெரியாதுன்னு நான் சொன்னேன். எல் கணேசனை கேட்டார், அவரும் தெரியாதுன்னு சொன்னார். அப்பொழுது அண்ணா கலைஞர் சொன்னார், அப்போல்லாம் சென்னையில் எங்களுக்கு யாருக்கும் வீடு கிடையாது, அண்ணாக்கே வீடு கிடையாது, பெரிய ஹோட்டல்கள் கிடையாது, ஹோட்டலில் நடத்துகிற அளவுக்கு வசதி கிடையாது. ஆகவே அண்ணா என்ன பண்ணுவாராம், இரவு 10 மணிக்கு மேல் கட்சியினுடைய முக்கிய தலைவரெல்லாம் பீச்சுக்கு வர சொல்லுவாராம், கடற்கரை. நாவலரை, கலைஞரை, பேராசிரியரை, என்வி நடராஜனை, சிபி சிற்றரசை, ஏவிபி ஆசத்தம்பியை, இப்படி கழகத்தினுடைய மூத்த முன்னோடி சத்தியவாணி முத்தை தவிர, காரணம் அந்த அம்மாள் பெண் என்ற காரணத்தினால் 10 மணிக்கு மேல் வருவது அவருக்கு ஏதுவாக இருக்காதுன்னு மற்ற தலைவரெலாம் கூட்டு வாதிப்பானாம். அதுபோல் பல முக்கிய முடிவுகளை அந்த கடற்கரையை உட்கார்ந்து அண்ணா எடுத்தாராம். ஆகவே தான் அண்ணாவை அந்த இடத்துல நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று கலைஞர் சொல்லிவிட்டு சொன்னார், நான் செத்தாலும் அங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னார். உடனே நான் திரும்பி கேட்டேன், அப்போ சொல்லும் போது அவருக்கு வயசு 52. என்னென்னா உங்களுக்கு வயதாகி விட்டது, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அதற்கும் நகைச்சுவையோடு கலைஞர் சொன்னார், நெருப்புன்னு சொன்னானே நாக்கு சுற்றுமா, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன்னு சொன்னார். அதே போல கலைஞர் மறைந்த நேரத்தில் நம்முடைய தளபதி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நாசக்காரன் எடப்பாடி வீட்டுக்கு போய் அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திலே கொடை பிடிப்பான்னு சொல்வார்களே, நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வைத்தால் வாழை கிளப்பி கொண்டு ஏதோ சாப்பிட போகும்னு சொல்லுவாங்களே, அதுபோல முதலமைச்சர் நாற்காலியிலே துரதிருஷ்டமாக உட்கார்ந்து விட்ட எடப்பாடி வீட்டுக்கு தளபதி கௌரவம் பார்க்காமல் அவருடைய குடும்பத்தார் போய் கேட்டபோது, இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்தவன், என் தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாது நீ மறுத்ததுனால தாண்டா உன் கட்சி 4 மூலையில் ரோடில் நிற்குது, சின்னாபனமாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடக்கூடாது. உடனே தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் தொங்கிய முகத்தோடு வந்தார். முன்முடியெல்லாம் இருக்கான். நான் தான் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு. முடியாது என்று சொன்னவுடன் நானும் வில்சன் அவர்களும் என்ஆர் இளங்கோவும் உடனடியாக தலைவரிடத்தில் சொன்னோம், நீதிமன்றத்துக்கு செல்கிறோம். தளபதி சொன்னார், உங்கள் பேர்லேயே கேஸை போடுங்கன்னு சொன்னார். என் பேரிலேயே அந்த வழக்கை தாக்கல் செய்தோம். நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டுக்கு சொல்லுகிறோம். நல்ல வேளையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இதுக்கு மேலே நான் போக சொல்ல விரும்பலை. உடனே 10 மணி 10:30 மணி ராத்திரியில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் பதபதப்பை பார்த்துவிட்டு, நான் இப்பொழுதே இந்த வழக்கை விசாரிக்கிறேன், ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் நம்பர் பண்ணிட்டு வாங்க, வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும், எந்த வழக்கை நீதிபதி விசாரித்தா அது நம்பர் ஆயிடும், நம்பர் பண்ணிக்கிட்டு வாங்க என்று அனுப்புகிறார். உடனடியாக நாங்கள் ஓடோடி போகிறோம். மண்ணடியில் ஒரு ஹைகோர்ட் கிளார்க், லேடி கிளார்க், அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போய் அவங்க தான் நம்பர் பண்ணணும். ஒரு 10:45 மணி இருக்கும். வீட்டுக்கு போய் கதவை தட்டிய போது அந்த பெண்மணி நைட்டியில் இருக்கிறாங்க. உடனடியாக நான் கேட்டவுடன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து
ஹைகோர்ட்டில் எழுதி நம்பர் கொடுத்து விட்டு, அப்பொழுது கையில் இருந்த ஸ்டாம்பை அந்த அம்மாவே போட்டு விட்டாங்க. அப்பொழுது நான் தான் தேங்க்ஸ் என்று, நன்றிம்மா, ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த நாற்காலியில் நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கே காரணம் கலைஞர் தாங்க, அவருக்கு எங்களுக்கு போய் நன்றி சொல்லி என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று சொன்னதும் ஒரு பெண் தான். இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் எல்லா திட்டங்களையும் பெண்களுக்கே அறிவிக்கிறார். ஆம்பளைக்கு கொடுத்தா கூட ஒரு வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துடும் போனோம். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கொடுத்தா அது வேறு மாதிரியாக போயிடும். ஆனால் பெண்களிடத்திலே கொடுத்தால் இந்த நாடு முன்னேறும் என்பதற்காக உணர்ந்து இன்றைக்கு அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே பயன்பெறுகிற அத்தனை பெண்களும், வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், நான் எம்ஜிஆரோடு இருந்தவன் என்பது. எம்ஜிஆர் கட்சியில் இல்லை, எம்ஜிஆர் கட்சியில் இருக்கும்போது நான் அவரோடு இருந்தேன். அவர் எங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது அவர் கூட சென்று அவரோடு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அவர் குண்டடிப்படுகிற அன்று காலையிலே பிரச்சாரத்துக்கு போய் 12 மணி வரலாம் அவரோடு தான் இருந்தோம். தலைவரோடு, கலைஞரோடும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தளபதி அவர்களுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு எப்படி பெண்கள் கூடினார்களோ அதை போல கூட்டம் தமிழ்நாட்டிலே தளபதிக்கு மட்டும்தான் கூடுது. காரணம் என்னவென்று கேட்டால், நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள். கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 40 இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும். கொஞ்சம் இப்படி அப்படி ஓரக்கண்ணில் பார்த்தவெல்லாம் கூட நம்ம கியூவில் நிற்கிறான். வந்து சில பேர் காங்கிரஸ் சந்தமான, அது வேறு சொல்ல போகிறேன். சில பேர் வேணானே ஒதுங்கி போயிடலான்னு பார்த்தவெல்லாம் இந்த கருத்து கணிப்பு பார்த்தவொன்னே எப்படியா சீட்டு வாங்கணுன்ற முயற்சியில் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி யாரை சொல்கிறாரோ அவங்க தான் ஓட்டு. அதே போல் இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்னா ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறார். மோடி வந்துடுவார், மொத்தம் 543 சீட்டு. சராசரி பேப்பர் கணக்கு வச்சு பாருங்கள், எப்படி அவர் 300 சீட் ஜெயிக்க முடியும்? கேரளாவில் ஒன்று கூட கிடையாது, தமிழ்நாட்டில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, ஆந்திராவில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, வெஸ்ட் பெங்காலில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, பஞ்சாபில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, டெல்லியில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவர் அமைச்சருக்கு கூட்டணிப்படி போன முறை 4 சீட்டு தான் நம்ம அணிக்கு வந்தது. இப்போ 80 சீட்டில் 73 சீட்டு அகிலேஷ் யாதவுக்கு வரப்போன்னு கருத்து கணிப்பு சொல்கிறான். ஒரே ஒரு கணிப்பு சொல்கிறேன், அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதுக்காக ஆளை பிடிக்கிறான்? ஏன் பிடிக்கிறார் மோடி? எதுக்காக ஆளை பிடிக்கிறாரு? புள்ள பிடிக்கிறவன் மாதிரி ஒரு கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கிறார். அதில் இந்த காங்கிரஸ்காரங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு மாறுறாங்க. இந்த கமல்நாத் ஒருத்தன், அவன் தான் இந்த சனாதானத்தை பிரச்சனை பெருசாக பேசினார். இந்த சனாதானத்தை பற்றி உதயநிதி பேசுனதுனால எங்களுக்கெல்லாம் ஓட்டு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பேசினார். அவன் தான் முதல்ல போய் அங்கே சேர்றான், ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக. அதே போல் காலையில் இங்கே இருக்கிறான், சாயந்தரம் அங்கே போகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏறத்தாழ 411 எம்எல்ஏக்களை இந்த 10 வருட ஆட்சி காலத்தில் மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார். யூ ஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் வித் பர்ச்சேஸ்டு பாலிட்டிஷியன்ஸ். விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல்வாதியை வைத்துக்கொண்டு மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார். ரொம்ப நாள் நிலைக்காது. நீ தோற்கப் போவது உறுதியாகிவிட்டது. ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே முதலில் அவர் அறிவித்தது இந்தியா கூட்டணி. இது மகத்தான கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதியாகிவிட்டது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே கௌதம் சிகாமணி சொன்னதை போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு BLA 2ம் BLCயும் நீங்கள் தான் இந்த கட்சியினுடைய காவல் தெய்வங்கள். நாங்களாம் சும்மா மேலே உட்காருக்கிற கோபுரத்தில் இருக்கிற கலச மாதிரி. இந்த இயக்கத்திலே எங்களை உட்கார வைக்கிறது நீங்கள் தான். இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் இன்று முதல், இன்னும் 60 நாள் தான் இருக்குது. நான் தேதியை நானே அறிவிச்சிட்டு போகிறேன். ஏப்ரல் 16 தான் தமிழ்நாட்டில் தேர்தல். யாரா சொன்னதுன்னா உனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் எனக்கு சொன்னான்.
அவனை விசாரித்து அவன் மேலே விசாரணை போடு. ஆக இன்னும் இந்த 60 நாட்களுக்குள் தயாராகுங்கள். இந்த மாவட்டத்துடைய பெருமையை காப்பாற்றுங்கள். தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.